அல்லாஹ் தஆலாவுடைய முதல் ஆயத்தை அல்லாஹ் தஆலா வஹீயா இறக்கும் பொழுது இக்ரா நபியே நீங்கள் ஓதுவீராக. குர்ஆனின் முதல் ஆயத்தில் இறங்குது நபியே நீங்கள் ஓதுவீராக. பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஸலக். எப்படி ஓதணும்? உங்களை படைத்தான அத்தகைய உங்களுடைய ரட்சகரின் பெயரை கொண்டு நீங்கள் ஓதுவீராக. ஆரம்ப வசனங்கள் அல்லாஹ் தஆலா ஓதக்கூடிய இது போன்ற பல இடங்கள் எளிமை பற்றி குர்ஆன் ஓதுவதை பற்றி தீனுடைய கல்வியை அல்லாஹ் தஆலா கற்றுக்கொடுத்திருக்கிறார். பலவிதமான சிறப்புகள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். பலவிதமான நன்மாராயங்களை கூறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு நிகழ்ச்சியை நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். மக்தப் மதரசாவுடைய வளர்ச்சி இந்த காலத்திலே மிக மிக அவசியமாக இருக்கின்றது. நம்முடைய அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு கேந்திரமாக, நம்முடைய அடுத்த தலைமுறையை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேந்திரமாக மக்தப் மதரசாக்கள் இருக்கின்றன. மக்தப் மதரசாக்களின் மூலமாக பிள்ளைகள் பள்ளிவாசலுக்கு வந்து அந்த பள்ளிவாசலுக்கு ஏற்படுத்தி அதன் மூலமாக பிள்ளைகளுக்கு கல்வி செய்யப்பட்டு அந்த பிள்ளைகள் வளரக்கூடிய காலங்களிலே சிறந்த சமுதாயமாக சிறந்த தீர்க்கர்களாக மாறுவதற்கு இந்த மக்தப் மதரசாக்களுடைய முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றன. அந்த மக்தப் மதரசாவிலே பணிந்து 2 வருட காலங்கள் தொடர்ச்சியாக நூறான சாதாவை ஓதிவிட்டு குர்ஆன் ஆசிரியருடைய தருவாயிலே அமர்ந்திருக்கிறார்கள். அதே போல் 500 காலங்களாக குர்ஆன் ஷரீஃபை சிறுக சிறுக தக்பீர் முறையிலே ஓதி அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைய தினத்தில் அந்த குர்ஆன் ஷரீஃபை முடிப்பதற்காக சில மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை கபூல் செய்து கொள்வாங்க. அல்லாஹ் இது போன்ற நம்முடைய பிள்ளைகள் உள்ளாதனால இது போன்ற ஒரு நிகழ்வுகளை நாங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தருவானாக. குர்ஆனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய சமுதாயமாக நம் அனைவரையும் நாம் ஆக்குவானாக. உங்களுடைய பள்ளிவாசலுடைய தலைவர் ஜயீர் அகமது கான் சாப் அவர்கள் முன்னாடி அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சியின் அடுத்த துவக்கமாக மௌலானா முகமது ஹுசைன் ஹசரத் அவர்கள் வாழ்க்கையை கூறி அமைப்பார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه
الرجيم بسم الله الرحمن الرحيم يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا وشفيعنا مولانا صلى الله عليه وسلم لولا عباد الله ركع وصبيان الله ركع والبهائم ركع لصب عليكم العذاب صبا أو كما قال عليه الصلاة والتسليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகன் வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அடிதவறாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் மற்றும் முஸ்லிமான முஃமினான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம்முடைய வாழ்நாளிலே நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் என்று நம்முடைய கண்குளிர்ச்சியாக கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய அருள்கொடையாக நமக்கு முன்னால் காட்சி அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது அன்பு பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய மார்க்க கல்வியினுடைய ஒரு புத்துணர்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை எல்லாம் தேர்வு செய்து அமர வைத்திருக்கிறார். உண்மையில் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு காரியத்திற்கெல்லாம் கூட்டங்கள் கூட்டப்படுகின்றன. அல்லாஹ்வினுடைய இகாமத்துத்தீன் மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய அற்புதமான ஒரு சபைக்காக அல்லாஹ் தஆலா நம்மை தேர்வு செய்திருக்கிறான். நம்முடைய பிள்ளைகளின் மூலமாக நம்மை தேர்வு செய்திருக்கிறான். உண்மையில் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான், யஹபு லிமன் யஷாஉ இனாதன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர். அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளை செல்வங்கள் என்பது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அன்பளிப்புகள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே வரையறை செய்கிறான். உண்மையில் குழந்தைகள் என்பவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு அறிவுரை செய்கிறான். உண்மையிலேயே கொண்டாடப்பட வேண்டியவர்கள். நமக்கெல்லாம் இவர்கள் சாதாரணமாக காட்சி தெரியலாம். அவர்கள் பேசுவது, விளையாடுவது, அவர்களுடைய குறும்புத்தனங்கள், இவைகளின் காரணத்தினால் அவர்களை நாம் ஒரு சாதாரணமான பார்வைகளை கூட பார்த்து விடலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் ஒரு ஹதீஸில், லவ்லா இபாதுல்லாஹி ருக்கஉன் வஸ்ரியானுல்லாஹி ருக்கஉன் வல் பஹாயிமு ருக்கஉன் லஸப்ப அலைக்குமுல் அஸாப ஸப்பா. நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பாவங்கள், அல்லாஹ்விற்கு மாற்றமான எத்தனையோ செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து வருத்தம் அடைந்த அல்லாஹ் தஆலா உங்களின் மீது அஸாபை கொடுக்க வேண்டும், தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பதாக நாடுகிறான். ஆனால் அந்த பூமியிலே அல்லாஹ்விற்கென்றே வணக்கத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சில நல்லடியார்கள், சில சீதேவி பெருமக்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக ஒன்றும் அறியாத பச்சிலம் சிறுவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக ஒன்றும் அறியாத சில உயிரினங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனவே என்பதற்காக, இந்த மூன்று காரணத்திற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தான் நாடிய அந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு
தஃப்சீருல் கபீர் என்கின்ற அற்புதமான தஃப்சீர். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையை அற்புதமான முறையிலே குர்ஆன் முழுக்க விவரித்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தஃப்சீர். அதிலே அல்லாமா ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தர்க்கக்கலையில் விவாதக்கலையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள். அல்லாமா ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபிக்ஹ் துறையிலேயும் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக திகழ்ந்தவர்கள் அல்லாமா ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை கொண்டார். முன்னால் வாழ்ந்த ஒரு சமுதாயம், இன்னல் கௌம யபஅத் அலைஹிமுல் அஸாப் ஹத்மம் மக்தியா, ஒரு சமுதாயம் செய்யக்கூடாத அட்டூழியங்கள் அனைத்தையும் செய்து கொண்டிருந்தது, அல்லாஹ்விற்கு வெறுப்பான எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தது. ஒரு கட்டம் வரையிலும் பொறுத்திருந்த அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்பதாக மலக்குமார்களை நியமனம் செய்கிறான். அந்த சமுதாயத்தை பூண்டோடு அழித்துவிட வேண்டும் என்பதாக மலக்குகளை இறக்குவதற்காக அல்லாஹ் தஆலா முடிவு செய்கிறான். இந்த நேரத்தில் அந்த மலக்குமார்கள் கீழே இறங்கி வருகிறார்கள். ஃபஸமிஅ ஸௌதம் மின் சிபியானிஹிம் ஃபி ஹாதிஹில் உம்மா, அந்த சமுதாயத்திலே இருந்த ஒரு சில சிறுவர்கள், எதுக்காக இந்த மஜ்லிஸ்லாம் வைக்கிறோம், இந்த மஜ்லிஸ் வைக்கிறதுனால என்ன ஃபாயிதா, என்ன பிரயோஜனம் என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மக்தபு மதரசாக்கள்லாம் எதற்கு என்பதாகவெல்லாம் சர்வசாதாரணமாக நினைக்கக்கூடிய நாம் ஒரு மெட்டீரியல் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நாலேஜ் என்பதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வெறுமனே மெட்டீரியல் நாலேஜை மட்டும் கொடுத்துட்டு போனால் போதும் என்பதாக நினைக்கிறோம். இந்த டிகிரி படிச்சுட்டியா, அந்த டிகிரி படிச்சுட்டியா, உலகத்தினுடைய இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டியா, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டியா என்பது மட்டும் நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். அல்லாஹ் என்றால் யாருன்னு தெரியல, ரசூல் என்றால் யாருன்னு தெரியல, சஹாபாக்கள் யார் என்று தெரியல, நம்முடைய பாரம்பரிய வரலாறு என்ன என்று தெரியல. முஃமின், நான் எதற்காக முஸ்லீமாக இருக்கிறேன், அல்லாஹ் தஆலா எதற்காக நம்மளை முஃமினாக ஆக்கி இருக்கிறான், நம்முடைய பொறுப்பு என்ன, நம்முடைய கவலை என்ன, நம்முடைய சிந்தனை என்ன, எதுவும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை. இது மாதிரியான நிலையிலே இருந்தால் அந்த குழந்தைகள் மிக மோசமான செயல்பாட்டிற்குரியவர்களாக மாறுகிறார்கள் என்பது இன்னைக்கு நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை அழிப்பதற்காக மலக்குகளை இறக்குகிறான். அந்த மலக்குகள் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபஸமிஅ ஸௌதம் மின் சிபியானிஹிம் ஃபி ஹாதிஹில் கௌம், அந்த எந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டானோ அந்த சமுதாயத்திலே இருந்த ஒரு சில சிறுவர்கள் அவர்கள் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வினுடைய கலாமை ஓதிக் கொண்டிருந்தார்கள். ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துவிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த குழந்தைகள் என்னுடைய கலாமை ஓதிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த சமூகத்தை நான் அழிப்பதற்கு விரும்பவில்லை. ஃபயர்ஃபஉல்லாஹு அன்ஹுமுல் அஸாப 40 சனா, எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்கள் மீது இறக்க வேண்டிய அந்த அஸாபை 40 வருடங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இல்லாமல் ஆக்கிவிட்டான், நீக்கிவிட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிற பொழுது உண்மையிலேயே நம்முடைய குழந்தைகள் என்பவர்கள், நம்முடைய பிள்ளைகள் என்பவர்கள் மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலிகள், பொக்கிஷமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த பிள்ளைகளுடைய விஷயத்திலே நம்முடைய கடமைகள் என்ன, நம்முடைய கடமைகள் என்ன என்றால், அல்லாஹ் இந்த குழந்தைகளை நம்மிடத்திலே அமானிதமாக கொடுத்திருக்கிறான். அமானிதம் என்று சொன்னால் அவர்களை பேணி பாதுகாப்பது என்பது நம்மின் மீது கடமையானதாக இருக்கிறது. என்ன விஷயத்தை விட்டு பேணி பாதுகாக்க வேண்டும்? அல்லாஹ் தஆலா எந்தெந்த விஷயங்களை எல்லாம் அதிருப்தி கொள்வானோ அந்த காரியத்தை நம்முடைய பிள்ளைகள் செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் அமைத்து கொடுக்க வேண்டும். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, நீங்கள் இபாதத்துகளின் மூலமாக உங்களை பாதுகாப்பதை போன்று நல்ல ஒழுக்கங்களை போதித்து கொடுப்பதன் மூலமாக, மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய குழந்தைகளை நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே கட்டளையிடுகிறான். அன்பு பெருமக்களே, இன்னைக்கு
ஒரு பருவத்தை அவன் அடைகின்ற பொழுது, இவன் சம்பாதிக்கக்கூடிய நிலைக்கு வருகின்ற பொழுது, இவனுடைய பெற்றோர்கள் வயதானவர்களாக மாறுகின்ற பொழுது, பழைய பொருட்களை என்ன செய்வோம்? பழைய பொருட்களை ஒன்றும் உதவாமல் இருக்கக்கூடிய கிடவுனிலே அல்லது பழைய இரும்புகளை இருக்கக்கூடிய கடைகளிலே நாம் போட்டு விடுவோம். அதுபோன்று இவனுக்கு மெட்டீரியல் சிந்தனை மட்டுமே இருக்கின்ற காரணத்தினால் தன்னுடைய தந்தை, தன்னுடைய தாய் தனக்காக பாலூட்டியவள், தன்னை 10 மாதம் சுமந்தவள், அவளை நாம் பேணி பாதுகாக்க வேண்டுமே என்கின்ற அந்த உணர்வெல்லாம் இல்லாமல் அவனுடைய சிந்தனை ஒரு பொருள் செயலிழந்து விட்டால் அந்த செயலிழந்து போய்விட்ட அந்த பொருளை ஒதுக்கி தள்ள வேண்டும் என்ற நிலையிலே ஒரு முதியோர் இல்லத்திலே அவன் போட்டு விடுகிறான். அல்லது தாயை அவமரியாதையாக பேசுகிறான், தந்தையை கேவலமாக பேசுகிறான். பேசுவதற்கான சூழல் யார் அமைத்து கொடுத்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். சுவனம் என்பது உன்னுடைய தாயினுடைய காலடியில் தான் இருக்கிறது. நீ எவ்வளவு பெரிய இபாதத்தை செய்தாலும் சரி, எவ்வளவு பெரிய செல்வத்தை ஈட்டினாலும் சரி, உன்னுடைய தாயினுடைய துவா உனக்கு இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாதுப்பா அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலாவினுடைய செய்தியை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியை அந்த குழந்தைக்கு போதித்திருந்தால் அந்த குழந்தை தன்னுடைய தாயை எதிர்த்து பேசி இருக்குமா? தன்னுடைய தாயை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு கண்ணிய குறைவான வார்த்தைகளை பேசுமா? அன்பானவர்களை, எங்கிருந்து நம்முடைய குழந்தைகள் தவறிழைக்கிறார்கள், தவறு செய்ய ஆரம்பிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகள் என்பவர்கள் வெறுமனே வியாபாரத்திற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் ஒப்படைக்கவில்லை. நல்லா கவனிக்கணும். நம்முடைய குழந்தைகள் வெறுமனே பணம் சம்பாதிப்பதற்காக, வயதாகிவிட்டால் நம்மளை பராமரிப்பதற்காக மட்டுமே கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல. மாறாக அவர்கள் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நமக்கு ஒத்தாசையாக, கண்குளிர்ச்சியானவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே இந்த உலகத்திலே நாம் சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்பது நம்முடைய சாலிஹான குழந்தைகள். நம்முடைய குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக உருவாக்கிட்டோம்னா அதை விட ஒருத்தவருக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எதுவும் கிடையாது. இதான் மாத்தல் இன்சான் அமலுஹு. ஒரு மனிதர் மரணித்து போய்விட்டான் என்று சொன்னால் அதுக்கப்புறம் அவனால் நோன்பு வைக்க முடியாது, அதற்கப்புறம் அவனால் சதகா கொடுக்க முடியாது. கண்ணை மூடிட்டா முடிஞ்சிருச்சு. எவ்வளவு பாக்கெட்டில் 10 ரூபாய் இருக்குது, வந்து கேட்குறாங்க, சதகா நாளைக்கு கொடுப்போம் என்பதாக நினைச்சாரு. நினைச்சவனமா தூங்கினாரு. தூங்கும் பொழுதே அவருக்கு மரணம் வந்து விட்டது. அதிலிருந்து 1 ரூபாய் கூட இவருக்கு சொந்தமானது அல்ல. இவர் சம்பாதித்தது தான், இவர் சேகரித்து வைத்தது தான், இவருடைய பாக்கெட்டிலே இருக்கக்கூடிய பணம் தான். இருப்பினும் இந்த உலகத்திலே உயிர் இருக்கின்ற வரையிலும் தான் அவருக்கு அந்த பொருள் அவருக்கு உரித்தானது. அவர் மரணித்து போய்விட்டார் என்று சொன்னால் அந்த 10 ரூபாய்க்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ, எத்தனை உறவுகள் இருக்கிறார்களோ, சொத்துரிமை அங்கு கடமையாகிவிடும். அந்த பொருளுக்கு சொத்து உரிமை கொடுக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள். இதற்கு இந்த மையத்துக்கு இந்த பொருளுக்கு சம்பந்தம் கிடையாது. இது ஷரியத்து சொல்லக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதான் மாத்தல் இன்சானு இன்கதஅ அமலுஹு. ஒரு மனிதர் மரணித்து போய்விட்டார் என்று சொன்னால் அதோட அவர் அமல் செய்வதற்கான ஏடுகள் எல்லாமே மூடிவிடப்படுகிறது. அவருக்கு நன்மை போவதற்கான வழியே இல்லை. இல்லாமின் தலாத், 3 அம்சங்களை தவிர, 3 வாசலை தவிர, அந்த வாசலின் மூலமாக இவர் மௌத்தா போயிட்டாலும் இவருடைய அக்கௌண்டில் அல்லாஹ் தஆலா நன்மையை எழுதி கொண்டே இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 3 வாசல். அந்த 3 வாசலின் மூலமாக இவர் மௌத்தா போயிட்டாரு, கபர்ல அடக்கம் செய்யப்பட்டு விட்டார், ஒரு அசைவும் இல்லை என்றாலும் இவருக்கு நன்மை எழுதப்படும். 3 அம்சங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முதலாவது சதகத்துன் ஜாரியா, ஒரு மஸ்ஜிதை கட்டி வைத்தார், ஒரு மதரசாவை கட்டி வைத்தார், பொதுமக்கள் அனுபவிக்கும் விதத்திலே, பயன்படும் விதத்திலே ரோடுகளை போட்டார், பாதையை அமைத்தார், அல்லது கிணறுகளை வெட்டினார், அல்லது மரம் நட்டினார். பொதுமக்கள் பலன் பெறும் விதத்திலே அவர்
சென்று கொண்டே இருக்கும். மஸ்ஜிது கட்டுவதற்காக 1 ரூபா தான் போட்டார். ஆனால் கியாமத்து நாள் வரையிலும் அந்த மஸ்ஜிதில் எத்தனை பேர் தொழுகிறாங்களோ, எத்தனை இபாதத்துகள் நல்ல காரியங்கள் நடக்குதோ அத்துணை நன்மையும் அவருக்கு சென்றடையும். ஒரு மதரசாவிற்காக அவர் உதவி சென்றார் என்றால் அந்த மதரசாவில் எத்தனை மாணவர்கள் பயின்றார்களோ, அந்த மாணவர்கள் எத்தனை இடத்திலே போய் பிரச்சாரத்திலே செய்கிறார்களோ, மார்க்கத்தினுடைய கல்வியை போதிக்கிறார்களோ, அவர்களுக்கு எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்களோ, அந்த மாணவர்கள் எங்கெங்கெல்லாம் சென்று உலகத்திலே பிரச்சாரத்திலே ஈடுபடுகிறார்கள். எல்லா நன்மையும் அந்த மதரசாவிற்காக அவர் தர்மம் செய்த ஒரு சின்ன தொகை அவருக்கு வந்து கொண்டே இருக்கும். தொகையின் காரணத்தினால் நன்மை வந்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது வாசகம் சொன்னாங்க, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. மௌத்தா போனதுக்கு பின்னாடி என்ன சொத்து? மௌத்தா போனதுக்கு பின்னாடி எல்லாரும் அழுவார்கள். அழுவாதவர்கள் யார் இருப்பா? இவைதான் பலகத்தில் ஹுலுகும் மான்தும் ஹீன இன் தந்துர். அதான் மௌத்தா போறாரு, பக்கத்துல மகன் நின்றுகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாரா? அழுகதான் செய்வார். அழுகிறார் என்பதற்காக அது சொத்தாக மாறிவிடுமா? இல்லை. அழுவதினால் என்ன பலன்? வான்தும் ஹீன இன் தந்துரும். அதான் போறீங்களே, தகப்பனாரே போறீங்களே, நீங்க தானே சின்ன வயசுல எங்களை பார்த்துக்கிட்டீங்க, இனிமே எங்களுக்கு யார் இருக்கிறா என்பதாக அழ முடியும். பிள்ளை அழ முடியும், மனைவி அழ முடியும், பெற்ற தாய் அழ முடியும். என்ன செய்ய முடியும்? வான்தும் ஹீன இன் தந்துரும். நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பீர்கள். ஒரு ஃபாயிதாவும் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப என்ன ஃபாயிதா என்றால், நாம் கண்ணை மூடியதற்கு பிறகு நம்முடைய மக்ஃபிரத்திற்காக கையை ஏந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடிய குழந்தை இருக்கிறது. யா அல்லாஹ், என்னுடைய தந்தை ஏதோ ஒரு தவறு செய்திருக்கலாம், ஏதோ ஒரு பாவத்தை செய்திருக்கலாம், அவர் தெரியாமல் செய்திருக்கலாம் அல்லது தெரிந்தோ செய்திருக்கலாம். ரஹ்மானே, நீ கிருபையுள்ளவனாக இருக்கிறாய். என்னுடைய தந்தையை நீ தண்டித்து விடாதே, என்னுடைய தாயை நீ கண்டித்து விடாதே, என்னுடைய தாய்க்கு அதாபை கொடுத்து விடாதே என்பதாக ஒரு குழந்தை அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி துஆ செய்கிறது அல்லவா? இப்படிப்பட்ட இந்த குழந்தை இருக்கின்ற காலமெல்லாம் இவருடைய நன்மையினுடைய வாசல் அடைபடுவதே கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய குழந்தைகள் என்பவர்கள் வெறுமனே இந்த உலகத்தினுடைய உபயோகத்திற்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் நல்லா விளங்கணும். நம்முடைய குழந்தைகள் என்பவர்கள் உண்மையான குழந்தை யார்? நம்முடைய உண்மையான குழந்தை யார்? நாமெல்லாம் என்ன நினைச்சு வச்சிருக்கிறோம்? என் பிள்ளை, இதெல்லாம் என் மகன், இதெல்லாம் என் பொண்ணு என்பதாக நாம் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி நாம் சொல்றோம்? நாம பெற்றுட்ட காரணத்தினால நம்முடைய பிள்ளை என்பதாக சொல்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கேட்பதின் மூலமாக மட்டும், பெற்றெடுப்பதின் மூலமாக மட்டும் அவர்கள் பரிபூர்ணமான உங்களுடைய குழந்தைகள் ஆக மாட்டார்கள். உங்களுடைய குழந்தைகளாக ஆக மாட்டார். சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். சூரத்துல் ஹூதிலே ரொம்ப கவலையான ஒரு செய்தி. சமீபத்தில் கூட ஒரு மெரினா கடற்கரையிலே ஒரு பழவேற்காட்டினுடைய ஒரு கடலிலே பெற்றோர்களுக்கு முன்பதாக ஒரு சிறுவன் அடித்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிஞ்சு. எவ்வளவு கஷ்டமான நிலை தெரியுமா அது? அல்லாஹ் அக்பர். நமக்கு முன்பதாக நம்முடைய குழந்தை பரிதவித்து இறந்து போகக்கூடிய அந்த காட்சி இருக்கிறது. எந்த நபர்களாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த பெற்றோர்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பெற்றோர்கள் அப்படி கதறாங்க. எல்லா தனக்கு கடவுள் என்பதாக தெரிந்த எல்லோரையுமே அவர்கள் அழைக்கிறார்கள், உதவிக்கு அழைக்கிறார்கள். தனக்கு முன்னாடியே அவன் தண்ணீரை குடிக்கிறான், கடலுடைய தண்ணீரை குடிக்கிறான், என்னை யாராச்சும் வந்து காப்பாற்றுங்க என்பதாக கதறான். தனக்கு முன்னாடியே கடல் அழித்து கொண்டு செல்கிறது. எவ்வளவு ஒரு கஷ்டமான நிலை, எப்படி இருக்கும்? இதே நிலையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் ஹூதிலே சொல்லி காண்பிக்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெள்ள பிரளயத்திலே கப்பல் ஓட்டிக்கொண்டு கப்பலிலே அவர்கள் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களாக இருந்தார்களோ அவர்கள் மட்டுமே கப்பலிலே பயணிக்க வேண்டும். யாரெல்லாம் இறை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அந்த வெள்ளத்திலே ஆட்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளை, அல்லாஹ்வினுடைய நியதி. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அழைப்பு கொடுக்கிறார். மகனே,
மிகப்பெரிய வெள்ளம் வரை போகிறது. அல்லாஹ்வை நீ ஈமான் கொண்டு விடு, அல்லாஹ்வை நீ எப்படியாவது ஈமான் கொண்டு விடு என்பதாக கேட்கிறார். ஆனால் அவன் லாஜிக் பேசுகிறான். அப்படியெல்லாம் இது அது பெரிய பெரிய மலைகள் இருக்குது, அந்த மலை மேலே நான் ஏறிக்குவேன் என்பதாக சொல்கிறான். நல்லா பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க என்பதாக எகத்தாலும் பேசுகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெற்ற தகப்பன் அல்லவா, தன்னுடைய பிள்ளையிடத்திலே சொல்லி சொல்லி பார்க்கிறார்கள், கேட்கவில்லை. வெள்ளம் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு முன்னால் இந்த உலகத்தினுடைய எவ்வளவு பெரிய டெக்னாலஜியாக இருந்தாலும் அத்தனையும் மண்டி போட்டுதான் ஆக வேண்டும். அல்லாஹ்வினுடைய இயற்கை சீற்றங்கள் இருக்கிறதே, அது அல்லாஹ்வினுடைய ஆயுதங்கள். அல்லாஹ்வினுடைய ஆயுதத்தை அல்லாஹ் தூக்க ஆரம்பித்து விட்டான் என்றால் எவ்வளவு பெரிய தொழில்நுட்பமாக இருந்தாலும் அங்கு அல்லாஹ்விற்கு முன்பதாக சஜ்தா செய்துதான் ஆக வேண்டும். இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கலிபோர்னியாவில் எத்தனை நாட்கள் காட்டுத்தீ அடித்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் இந்த உலகத்தினுடைய அறிவியல் பிள்ளைகளாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய அறிமுகத்தை சில நேரத்திலே நினைவூட்டுகிறான் சில மக்களுக்கு. அன்பானவர்களே, வெள்ளம் மிகப்பெரிய ஒரு உயரத்திலே அது விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து நிற்கிறது, மிகைத்திருக்கிறது. கடைசியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஒரு மலையின் மீது ஏறி நான் தப்பித்துக் கொள்வேன் என்பதாக சொன்னானே, அந்த மலையை அது மூழ்கடிக்கிறது. அந்த நேரத்திலே அவன் தத்தளிக்க ஆரம்பிக்கிறான், தண்ணீர் குடிக்க ஆரம்பிக்கிறான், கத்துகிறான், அழுவுகிறான். தன்னுடைய தந்தையை ஏக்கத்தோடு பார்க்கிறான். எப்படி இருக்கும்? பெற்ற தந்தை அல்லவா. அவர்கள் சொல்கிறார், வனாதா நூஹு ரப்பஹு ரப்பி இன்னபினி மின் அஹ்லி. அல்லாஹ் என்னுடைய மகன், என்னை சார்ந்தவன், என்னை சார்ந்தவன். இன்ன வஅதக்கல் ஹக் வ இன்ன வஅதக்கல் ஹக். எனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ, எனக்கு யாரெல்லாம் நேசமானவர்களோ, என்னை சார்ந்தவர்கள் யாரோ, என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரோ, அவர்களை எல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டேன் என்பதாக ரப்பே நீ வாக்குறுதி தந்திருக்கிறாயே. இன்னபினி மின் அஹ்லி. என்னுடைய மகன் இங்கு தண்ணீரிலே மூழ்கி கொண்டிருக்கிறான். அவன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்லவா, என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்லவா. ரஹ்மானே வஅன்த அஹ்கமுல் ஹாக்கிமீன். நிச்சயமாக நீ அற்புதமான நீதம் கொண்டவனாக இருக்கிறாய், என்னுடைய குழந்தையை காப்பாற்றுவாயாக என்பதாக கேட்கிறார். எப்படிப்பட்ட மனநிலை! சாமானியனாக ஒரு மனிதனாக எப்பேற்பட்ட ஒரு கவலையான சூழல். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடுத்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். கால யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லி. நூஹே, ஓ மகன் யார் சொன்னான்? ஓ மகன் இல்லை, ஓ மகன் இல்லைன்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எந்த அடிப்படையில் மகன்றாங்க? நான் பெத்த காரணத்தினால அவன் என்னுடைய மகன்றாங்க. அல்லாஹ் சொல்கிறான், படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், கால யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லி. அவன் உன்னுடைய பையன் இல்லப்பா, உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் இல்லப்பா. அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு அமலுன் கைரு சாலி. அவன்கிட்ட தீன் இல்லை, அவன்கிட்ட மார்க்கம் இல்லை, அவனுடைய செயல்பாடு என்பது வேறு, நீ உன்னுடைய செயல்பாடு என்பது வேறு. மார்க்கத்தை வைத்துதான் உனக்கும் அவனுக்கும் மத்தியிலே தொடர்பு இருக்கிறதே தவிர, உனக்கும் மத்தியிலே அவனுக்கும் தொடர்பு இருக்கிறதே தவிர, அது உண்மையில் மார்க்கம் இல்லை என்று சொன்னால், தூக்கத்திலே கலிதம் ஏற்பட்டால் உங்களுடைய உயிரணுக்கள் எப்படி வீணடிக்கப்பட்டு விடுகிறதோ அது போன்ற ஒரு காட்சிதான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். எவ்வளவு புரியுது? இன்னஹு லைஸ மின் அஹ்லி இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ் ஃபலா தஸ்அல்னி அன் ஷைஇன் மா லைஸ லக பிஹி இல்ம். எது விஷயத்திலே உனக்கு அறிவில்லையோ அதை பற்றி என்னிடத்திலே கேட்க வேண்டாம். அல்லாஹ் பேசுறான். என்ன கேட்டுட்டாங்க? தன்னுடைய மகன், பெத்தெடுத்த மகன் இங்கு தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறான். அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் இரக்கமுள்ளவன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலா தஸ்அல்னி அன் ஷைஇன் மா லைஸ லக பிஹி இல்ம். எது விஷயத்திலே உனக்கு ஞானம் இல்லையோ அதை பற்றி நீ கேட்க வேண்டாம். நான் உனக்கு வைனி உழைதுக்க, உனக்கு நான் உபதேசம் செய்கிறேன். என்ன விஷயம் தெரியுமா?
நீ அன்தகூன மினல் ஜாஹிலீன், நீ மடையர்களாக ஆகிவிட வேண்டாம், மடையர்களில் உள்ளவராக ஆகிவிட வேண்டாம் என்பதாக நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சொல்லி பிடிக்கிறான். அன்பானவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் ஏதோ இந்த உலகத்திற்கு மட்டும் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்த காகிதங்களை போன்று நம்முடைய குழந்தைகளை நாம் உருவாக்கிவிடக்கூடாது. நம்முடைய குழந்தைகள் மறு உலகத்திலையும் கண்குளிர்ச்சியானவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் மறு உலகத்திலும் நம்முடைய குழந்தைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் நாம் கண்களை மூடியதற்கு பின்பும் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய தொடர்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மல் மையித்து ஃபில் கப்ரி இல்லா கல் கரீகல் முத்தகஃபிர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மரணித்து போய்விட்ட ஒவ்வொரு மையத்தும் கபரிலே எப்படி இருக்கிறது தெரியுமா? தண்ணீரிலே தத்தளிக்கக்கூடியவன் உதவியை எப்படி மக்களிடத்தில் எதிர்பார்ப்பான், அதுபோன்று கபூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மையத்தும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, உதவி தேடிக்கொண்டிருக்கிறது. கல்கரீகில் மத்பூஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்கிறார். எப்படி? யந்ததிரு மின் அபின் அவ் அஹின் அவ் உம்மின் அவ் சதீகி. தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தை, தன்னுடைய சகோதரன் அல்லது நம்முடைய நட்புறவு யாராவது தனக்கு துஆ செய்ய மாட்டார்களா? யாராவது தனக்காக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய மாட்டார்களா? யா அல்லாஹ் ரப்பனா ஃபிர் லனா வ லிஇஹ்வானில் லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில் லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் தஆலா ஆயத்துல சொல்றானே, ரப்பனா ஃபிர் லனா வ லிஇஹ்வானில் லதீன சபகூனா பில் ஈமான். யா அல்லாஹ் ஈமான் கொண்டு எங்களுக்கு முன்னாடி மரணித்து போய்விட்டார்களே அவர்களை எல்லாம் மன்னித்து விடு என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்க சொல்கிறான். அப்படி கேட்கின்ற பொழுது அப்படி யாராவது கேட்க மாட்டார்களா என்பதாக ஒவ்வொரு மையத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு கால் யாரேனும் ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையை நினைத்து, தன்னுடைய தாயை நினைத்து, தன்னுடைய சகோதரனை நினைத்து துஆ செய்தது என்று சொன்னால், அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்றால், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள் என்றால், கானத் லஹு அஹப்ப மினத் துன்யா வ மா ஃபீஹா. இந்த துன்யா, இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் கொடுத்தாலும் கூட அவர்களுக்கு அந்த அளவிற்கு சந்தோஷம் ஏற்படாது. அவ்வளவு சந்தோஷம் யாராவது தனக்காக துஆ செஞ்சிட்டா ஏற்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்களே. அப்படி என்றால் நம்முடைய குழந்தைகளை நமக்காக துஆ செய்ய குழந்தைகளாக மாற்றுவது எவ்வளவு பெரிய பாக்கியமானது அப்படின்றத நாம் விளங்கணும். செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நபிமார்களில் கொஞ்சம் இரக்கமுள்ள நபி. செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை மர்ரபி கபரின் யுஅذிபு ஃபீஹி, ஒரு கபரை கடந்து செல்கிறார்கள். அந்த கபரிலே அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாபுனா கடுமையான அதாபு. பார்க்குறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அல்லாஹ்விடத்தில் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், இவருடைய அதாபு இப்படி அதாபு செய்யப்பட்டு இருக்கிறாரே, இவருக்கு கபருடைய வேதனையை நீக்குவாயாக என்பதாக துஆ செய்கிறார். தஃப்சீர் பைலாவிலே பைலாவி ரஹ்மத்துல்லாஹி சுட்டி காமிக்கிறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய அந்த தஃப்சீரில் இந்த செய்தியை சுட்டி காமிக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செஞ்சுட்டு போகிறாங்க, இந்த கபூரில் இருக்கக்கூடியவருடைய அதாபை வந்து நீக்கிறேன். காலையில் துஆ செஞ்சுட்டு வேறு பக்கம் போயிட்டாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வராங்க. அப்போ ஹஜ்ரத் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதே கபரை பார்க்கிறார்கள். அங்கு பார்க்கிறார்கள், ரஹ்மத்தினுடைய மலக்குமார்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரகாசமான அணிவகுப்புகளாக அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். இதை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார். இந்த செய்தியை பார்த்துட்டு அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கல. அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், அதாபதான நீக்க சொன்ன, ஆனா நீ இவருக்கு நாதாக்கள், உயர்வானவர்கள், சாலிஹீன்களுடைய அந்தஸ்தை கொடுக்கப்பட்டு இருக்கிறதே, இதுக்கு என்ன காரணம் என்பதாக அவர்கள் ஆச்சரியப்படுகிறார். அதாபு நீக்க
அதில் செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அதில் செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன லஹு கானத் லஹு இம்ராஅத்தன் ஹம்லா, இவர் மரணிக்கின்ற நேரத்திலே வயிற்றிலே கர்ப்பமான நிலையிலே தன்னுடைய மனைவியை விட்டு சென்றார். இவர் மௌத்தா போகும்போது கர்ப்பமான நிலையில் ஒரு குழந்தை உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் மௌத்தா போயிட்டார். அந்த குழந்தை பிறந்தது. ஃபரப்பத்துஹு, அந்த குழந்தையை இந்த தாயார் நல்ல முறையில் வளர்த்தெடுத்தார். ஒரு மதரசாவிலே போய் சேர்த்தார். சேர்த்து அந்த குழந்தை அல்காஹு முஅல்லிமுன் மின் கிதாபி, என்னுடைய வேதத்திலிருந்து சில ஆயத்துக்களை சொல்லி ஒரு ஆசிரியருக்கு முன்னால் மண்டியிட்டு அவர் சொல்லிக் கொடுக்க அந்த குழந்தை ஓதியது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இந்த வார்த்தையை தான் கவனிக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த குழந்தை ஓத ஆரம்பித்தது. ஓத ஆரம்பித்த காரணத்தினால மின் அப்தின் அன் உஅதிபஹு அலா பத்னில் அர்தி வவலதுஹு யக்ரஉ மின் கிதாபி அலா வஜ்ஹில் அர்த், பூமியினுடைய மேற்பரப்பிலே அந்த குழந்தை உட்கார்ந்து ஓதி கொண்டிருக்கின்ற நேரத்தில் பூமிக்கு அடியிலே இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய தகப்பனாரை அதாபு செய்வதற்கு எனக்கு வெட்கமாக இருந்தது என்று அல்லாஹ் சொல்கிறார். நான் எப்படி அதாபு செய்வேன்? அந்த குழந்தையினுடைய தகப்பனார், எந்த குழந்தை தன்னுடைய மழலை வாயிலிருந்து என்னுடைய கலாமை ஓதுகிறதோ அந்த குழந்தையினுடைய தந்தை பூமிக்கு அடியிலே அதாபு செய்யப்படுவது எனக்கு பொருத்தமானதாக தெரியவில்லை. எனக்கு அது வெட்கமாக இருந்தது. எனவே நான் அவருடைய அதாபை நீக்கிவிட்டேன். அந்த குழந்தையினுடைய நாவிலிருந்து குர்ஆனுடைய வசனங்கள் வெளிப்பட்ட காரணத்தினால், என்னுடைய வேதத்தினுடைய வசனம் வெளிப்பட்ட காரணத்தினால் நான் அவருடைய தரஜாவை உயர்த்தி விட்டேன். சாலிஹீன்களுடைய பட்டியலில் வைத்து அழகு பார்க்கிறேன். இப்பொழுதுதான் எனக்கு திருப்தி அடைகிறது என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகளை பார்க்கிறோம் என்று சொன்னால், உண்மையிலேயே இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் எல்லாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். இந்த குழந்தைகளை ஓத வைப்பதற்காக மெனக்கிடக்கூடிய மஸ்ஜிதுகளினுடைய பொறுப்புதாரிகள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அவர்கள் எத்தனையோ சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கலாம். அவர்கள் தன்னுடைய பாதுகாப்பிற்காக எத்தனையோ ஏற்பாடுகளை செய்திருக்கலாம். இல்லை, இதைவிட மிக சிறந்த சொத்துக்கள் என்பது அவர்களுக்கு தேவையில்லை. இல்லை, இதைவிட மிக சிறந்த பாதுகாப்பு என்பது அவர்களுக்கு தேவையில்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இது போன்று நம்முடைய மஹல்லாக்களில் எங்கெங்கு குழந்தைகள் இருக்கிறதோ எல்லா குழந்தைகளையும் இது போன்ற பாக்கியம் கொண்டவர்களாக மாற வேண்டும். அது போன்ற குழந்தைகளை உருவெடுக்கக்கூடிய பெற்றோர்களாக, அது போன்ற குழந்தைகளை உருவாக்கக்கூடிய பொறுப்புதாரிகளாக, மஸ்ஜிதினுடைய மதரசாக்களுடைய நிர்வாகிகளாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு நம்முடைய மஜ்லிஸ் நடைபெறும். அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்திற்கு இப்போ எப்படி உட்கார்ந்திருக்கிறீங்களோ அது மாதிரியே இருப்பிடத்திற்கு வந்து மகரிப் தொழுகைக்கு பிறகு அமர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கடைசி வரையிலும் நம்முடைய குழந்தைகளுடைய அந்த ஆர்வத்தை தூண்டும் விதத்திலே உங்களுடைய வருகையை நிரந்தரமாக ஆக்குங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈருலகத்திலும் தன் குளிர்ச்சியான சூழலை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நம்மளுடைய மதரசாவுடைய உஸ்தாத்மார்கள் பிள்ளைகளுக்கு எல்லாரும் செஞ்சு உதவி செய்ய வச்சு ஓரத்தில் சம்பளிக்க வச்சு அந்த மதரசாவோட உஸ்தாத்மார்கள் பிள்ளைகளுக்கு காணிச்சு இஸ்லாம் வீரன் எதுவும் சொல்லலை.
இஜ்ஜத் பண்ணுவாங்க. நாங்கள் சொன்னீங்கன்னா கேன்சல் அவ்வளோதான்